எல்லாருக்கும் வணக்கங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய ஆதிக்கத்தில் இருக்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 9வது பார்வையாக மகர ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது திருவோணம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய விஷ்ணு பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் திருமணஸ்தானாதிபதி மகர ராசியில் இருந்து திருமணஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் 100% மாற்றங்களை ஏற்படுத்தும். எந்த மாதிரியான மாற்றங்கள், எந்த நேரத்தில் மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்க, அதாவது சகோதர ஸ்தானத்தில் இருக்க, சகோதர காரகன் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் சனி பகவானுடைய வீட்டில். இதனால் கருத்து வேறுபாடுகள் சரியாகும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும், ஒரு வெள்ளை சட்டையில் கரும்புள்ளி பட்டுடுச்சே அப்படின்ற ஆதங்கம் இருக்கும். ஏன்னா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறவங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னா, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடியவங்க 2 பேர் இருக்க தான் செய்கிறீங்க. அப்போது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருந்தனுங்க, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறனுங்கன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் குற்றமற்றவர் அப்படின்ற விவரத்தை 100% ஏதோ ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உணர்த்திடும். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இது கிடையாது, என் வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இது கிடையாது, என் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இது கிடையாது அப்படின்னா, இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் 11ஆம் தேதி சுக்கிர பகவானுடைய பயிற்சி காலகட்டம், உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு சுபஸ்தானத்துக்கு போகக்கூடிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் கல்விகாரகன் சொல்லக்கூடிய புதனுடன் சேர்ந்திருக்கிறதுனால மகர ராசியில் பிறந்தவங்க இந்த பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் 100% படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையும். அரசாங்க உத்தியோகமா இல்லை அயல்நாட்டு உத்தியோகமான்றது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய முயற்சியை பொறுத்து. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேனுங்க, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால் யாராக இருந்தாலும் இல்லை எங்கே இருந்தாலும் சாதிச்சு விடுவீங்க. முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க, முயற்சியோடு இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பங்குனி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உண்மைக்கே மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதமான ஒரு கிரக அமைப்பு. கல்விகாரகன் வித்தைகாரகன் சொல்லக்கூடியவர் புதன். அந்த கல்விகாரகன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் கல்வி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வை, கல்வியில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். நீங்கள் மகர ராசியில் இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் பிள்ளைகள் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, 2த்துக்குமே இது பொருந்தும். கல்வியில் இருக்கிற சங்கடங்கள் 100% சரியாகும். அதுபோக படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கிறீங்களா, 11ஆம் தேதியிலிருந்து படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும். அதுபோக சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய், லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே பொறுப்புகள் அதிகரிக்கும். வாடகை வீட்டில் இருக்கிறனுங்க, சொந்த வீடு வாசல் வாங்கணும் அல்லது கட்டணுன்ற ஆசை அதிகமாக வரும். ஆசை இருக்கிறவங்க எல்லாமே சாதிச்சிடுறதில்லை. ஆதங்கம் செய்ய முடியலையன்ற ஆதங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே செஞ்சு முடிக்கிறது இல்லை. அதுக்கான சந்தர்ப்பம் வரணும் இல்லை. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு குரு பகவானுடைய பார்வை பெறுவது நல்ல ஒரு நேர காலங்கள். இதனால் கடமைகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி
ஒரு மண்ணு மனம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% இருக்குது. இதில் மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி இந்த மகர ராசிக்கு சாதகாதிபதி அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, நம்ம ராசிக்கு 6வது பாவகம். 6வது பாவகத்துக்கு அதிபதி புதன். ஏற்கனவே புதனுடைய வீட்டை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் பார்க்கிறார். 9வது இடத்தை பார்க்கிறாரு 7வது பார்வையா. அப்போ புதன் உங்கள் ராசிக்கு 6க்குடையவர். 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 6வது பாவகத்துக்கு அதிபதி புதனை பார்க்கிறார். உங்களுடைய திறமையை உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்குண்டான நேரமாக அமையும். சார் எந்த தேதியிலிருந்து சார் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, 27ஆம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குதுங்க. பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே. ஏன்னா ஏற்கனவே புதனும் வக்கரத்தில் இருந்தார். அதே மாதிரி நமக்கு குருவும் வக்கரம். ஒரு 13-14 தேதியிலெல்லாம் புதன் ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். குறைஞ்சபட்சம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தொழிலில் 11ஆம் தேதியிலிருந்து மாற்றங்கள் வருது அப்படின்னா, அந்த 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இந்த புதனுடைய சூழலும் இவரும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு குரு பகவானுடைய பார்வை புதன் மேலே படுவதால் அந்த ஒரு 11ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக வேலைகள் செய்துக்கிறதுக்கும், வெளியூர் போகிறதுக்கோ, வெளிநாடு போகிறதுக்கோ, இல்லை ஒரு செயல் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதுவே 27ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை, 6க்குடைய கிரகமும் 12க்குடைய கிரகமும் கிரக பரிவர்த்தனை, அசுர வளர்ச்சி, திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு நல்லது நடக்க போகுது. ஒரு சதவீதம் கூட நான் எதிர்பார்க்கலைங்க இந்த மாதிரி ஒரு நல்லது எனக்கு நடக்குன்ட்டு நடந்துடுச்சு. 10 வருஷமாக ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, நடந்திருக்காது. இந்த நேரத்தில் அதாவது 27ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, பங்குனி மாதம் 27ஆம் தேதிக்கு மேற்கொண்டு டக்குன்னு நடந்துடும். இந்த மாதிரி ஆச்சரியங்கள் அதிசயங்கள்லாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நடக்க தான் போகுது. மாற்று கருத்து இல்லை, அனுபவித்து சொல்லுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுடைய மன அழுத்தம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம். 11ஆம் தேதிக்கு மேற்கொண்டு என் கணக்கு பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு 27 தேதிக்குள்ளாரவே ஒரு மாதிரியான மாற்றங்கள் கொடுத்துரும். ஒரு மாதிரியான மாற்றம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% சாதகமாக இருக்கிற மாதிரி. 27 தேதியிலிருந்து 30 தேதி வரை 100% நமக்கு மாற்றங்கள் கொடுத்துரும். இந்த நாளுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்திருந்தேனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய யோகந்தானுங்க வரக்கூடிய பங்குனி மாதத்தில் நடக்கக்கூடிய சூழல். புதனாதித்ய யோகமும் சூரியமங்கல யோகமும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% ஏற்படுது. 19ஆம் தேதியிலிருந்து சூரியமங்கல யோகமும் 27ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புதனாதித்ய யோகமும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுது. என்றைக்கோ நீங்கள் செய்த ஒரு புண்ணியம் இந்த பங்குனி மாதத்தில் பல மடங்கு உங்களுக்கு உயர்வு கொடுக்கும், மாற்று கருத்து இல்லை. திடீர் அதிர்ஷ்டம், பதவி உயர்வு கொடுக்குறதோ, திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதோ, புத்திரபாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதோ, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கு உண்டான மாதமாக வரக்கூடியது பங்குனி மாதம். அனுபவித்து சொல்லுங்கள். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயம் மாற்றங்களை கொடுக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு மனசார நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.